ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வாழை மீன் வாங்கியிருக்கேன். அதுதான் எப்படி க்ளீன் பண்ணுறது, குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வாழை மீனில் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து முள் வாழை சொல்லுவாங்க. அது இன்னொன்று வந்து கார்த்திகை வாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து முள் இருக்காது, ஒரு முள் தான் இருக்கும் நடுவில். இந்த முள் வாழைன்றது நிறையா முள் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதை எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் இந்த சிமெண்ட்டு கல் இருக்கும்ல, அதை வந்து சொரப்பாக உள்ள கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் கல்லுலாம் இங்கே இல்லையா, அதனால் நான் தேங்காய் நார் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் நார் எடுத்து தேய்ச்சிட்டு பார்த்தா நல்லா சூப்பராக வந்துருச்சு. அது மேலே அந்த சுண்ணாம்பு படிஞ்சதெல்லாம் வந்துருச்சு. சைடில் உள்ள அந்த முள்ளெல்லாம் கத்திரிக்கோலில் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீன் கட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கழுவுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் வச்சு கழுவி வச்சுக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியலன்னா இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேங்காய் நார் கிடைக்கலன்னா வீட்டில் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரப்பரில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே குழம்பு வைக்கும்போது நம்ம மீன் அப்படியே வச்சா மசாலாலாம் ஏறாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன், குழம்புக்கு தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு லெமன் சைஸு புளி ஊற போட்டுக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், தக்காளி, நம்ம வெங்காயம், ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிங்கன்னா குழம்பு ஒரு மாதிரி ஆயிரும், குழன்னு. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா திக்காக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு வெங்காயத்தையும் இது கூட கலந்துக்கலாம். ஒரு பாதி தக்காளி இது கூட சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 3 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய்லாம் போடுறேன், புளி சேர்த்துருக்கேன்னா அதனால குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்ல, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து அவ்வளோதான், குழம்பு கூட்டியாச்சு. இது குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து வீட்டில் ஆட்டின எண்ணெயா, அதனால தான் இந்த பொங்கி வருது. ஒரிஜினல் எண்ணெய்ன்றதுனால நல்லா பொங்கி வருது. இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டை தோலோடு தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு பாதி தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு அந்த பூண்டு சேர்த்தோம்ல, அது நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க குழம்ப எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்துடும். கொதித்ததுக்கப்புறம் நுரை வர்றப்போ நம்ம போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜில் போடக்கூடாது. நுரை எல்லாம் நல்லா கொதித்து சைடில் நல்லா அப்படியே ஒரு கலராக மசாலாலாம் தங்கியிருக்கும், அந்த ஆடை படிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து மீன் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் கொதிக்கணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மாங்காய் வெந்ததுக்கப்புறமா குழம்பு கொதித்து நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆடை படிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த மீனை எடுத்து இதில் கலந்துக்கலாம். இந்த பாருங்கள், ஆடை படிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த மீனை எடுத்து போட்டதுக்கப்புறம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கலக்கி விட்டுட்டு அப்படியே வச்சுருக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா நம்ம இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அதிகமாக வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா, எப்போவுமே மீன் குழம்பு வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்
வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அப்போ தான் ஊறி இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் மீன் குழம்பு வச்சா 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவேன். அப்போல்லாம் மண் சட்டியில் வச்சு அடுப்பில் போட்டுருவாங்க. அது அப்படியே வத்தி போய் சுண்டி இருக்கும். மறுநாள் பழைய சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. யாரெல்லாம் பழைய சாதத்துக்கு 2 நாள் வச்ச மீன் குழம்ப சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.